வணக்கம். அந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபத்துள்ள தீபம் ஏற்ற விடாம தமிழக அரசு தடுத்துக்கல, அது எப்படி அது உருமாற்றம் அடைய நினைக்கிறீங்க? உருமாற்றம் அடைகிறதுனா செய்திருக்கக்கூடாது. அப்பட்டமான எந்த எதிர்ப்பு அதில் ஒருதட்சபட்சமாக நடக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. யார் முதலமைச்சர்? யார் ஒரு முதலமைச்சமாக நடக்காங்க? நீதிபதி. அது சொல்லும் தோறும் இவனுக்கு தான் வெயிட்டு கொடுத்துரு, அவன் பேரில் தான் தப்புன்னு வரும். ஆனால் முதலமைச்சர் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. முதலமைச்சர் சொல்றது இல்லையே, அவர் ஒருதட்சமாக நடக்கிறாங்க ஜட்ஜி. அப்படி இல்லை, அது RSS உடைய நீதிபதி சொல்கிறாரு. அது ஒன்றுமே செய்ய முடியாது. இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவன் தான் அதை தடுத்து பார்க்கான். இல்லை, இது வந்து ஓட்டா மாறுமா? ஆமாம். எவ்வளோ ஓட்டா மாறுமா? வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நிச்சயமாக ஓட்டா வரும். இது தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சியும் ஒரு மாற்றம். அது சொல்லுக்கு தெரியல. ஓரளவுக்கு இந்துக்கள் அபிமானம் உள்ளவங்க மத்தியில் அது இருக்கு. அப்பட்டமா செய்ய வேணு செய்கிறாரு இல்லையா? அப்பட்டமா ஒருதலைபட்சமா நடக்கும். இல்லை, அப்படி நடந்தா கூட அது இந்து மக்கள் எல்லாம், இந்து சமுதாய மக்கள்லாம் ஒற்றுமையாக வருவாங்களா? ஒற்றுமையாக வந்து திமுக கூட்டணிக்கு எதிர்த்து வாக்களிப்பாங்களா? ஓட்டு போட வந்தா அவன் போட்டுருவாங்க நிச்சயமா. யார் யார் ஓட்டு போடுறாங்க, இல்லை திமுக எதிர்த்து ஓட்டு போடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? உள்ளுக்கு பையாச்சியெல்லாம் தான் போடுவாங்க. ஓட்டு போட வந்தாச்சுன்னா திமுக எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. ஆமாம். இல்லை திமுக நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, நிறைய திட்டங்கள் சொல்கிறேன், 1000 ரூபா கொடுத்துட்றேன், பஸ்ஸு கொடுத்துட்டேன். அதெல்லாம் நம்ம பணம் தான் நல்லா தெரியல. மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட கூர்ந்து பார்க்குறாங்க மக்கள். மீடியா சோசியல் மீடியாவில் மக்கள் அவேர்னஸ் இருக்குங்க. இப்போ எது உங்கள் கையில் பாயில் பர்ஸ் இருக்கா இல்லையோ, இப்போ ரோட்டில் வேலைக்கு போகிற ரோடு வேலைக்கு போகிறது உட்பட எல்லார் கையிலையும் செல்லுது. நம்ம எல்லாருமே செல்லுறோம். அது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளை விட அவங்க அப்டேட்டாக இருக்காங்க. நம்மளை விட ஒவ்வொரு செய்தியும் அப்டேட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு மாற்றம் வருங்கிறீங்களா? வருமா? வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக வரும். இப்போ ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே காங்கிரஸ் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களுக்கு கூட்டணி. விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்போ 3. சீமான் 4 முறை போட்டி இருக்குது. டிடிவி தினகரன் எங்கே போறான்னு தெரியாது. இவர் அன்புமணி ராமதாஸ் எங்கே போறான்னு தெரியாது. டாக்டர் ராமதாஸ் எங்கே போறான்னு தெரியாது. தேமுதிக விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் எங்கே போறான்னு தெரியாது. இதை வச்சு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பா ஜவுப்பாருங்கிறதல்ல, 5 to 10,000 ஓட்டு. இந்து பாப்புலேஷன் உள்ள ஓட்டு தான் ஜெயிக்கும். அதில் மெஜாரிட்டி 60% யார் செக்யூர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. இல்லை, இப்போ அவங்க இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக்கும் போது அதில் தான் அது இப்போ மொத்தமாக போகல. ஏன் போகல? இப்போ அதனால விஜயும் காங்கிரஸும் இல்லை, விஜய்க்கு ஓட்டு வருமா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ விஜய் ஓட்டு போடுவாங்களா? இஸ்லாமியர் ஓட்டு பெருசாக வராது, கிறிஸ்தவர் ஓட்டு வரும். இல்லை, கிறிஸ்தவர் ஓட்டு வந்தா விஜய் ஜெயிச்சுவாரா? ஜெயிக்க முடியாதுல்ல. ஓட்டு பிரிக்கும் போது பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல. கூட்டணி கூடுதல் வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் வந்து அங்கே தான் வரும். இல்லை, இருந்தாலும் இஸ்லாமியர் ஓட்டும் திமுக கட்சி ஓட்டும் பொதுமக்கள் ஓட்டம்னா ஆளுங்கட்சியான ஃபேவராக சொல்லுவாங்க. இப்போ 4 முறை போட்டி அல்லது 3 முறை போட்டின்னா ஆளுங்கட்சி தான் சாதகமாக இருக்கும். எதிர்கட்சியுடைய ஓட்டுல செதுறது இல்லை. அதனால ஆளுங்கட்சி மீண்டும் வாய்ப்பு ஓட்டு செதறல. அதிமுக கூட்டு ஒண்ணுக்கு, சீமானுக்கு ஒண்ணு, தாவைக்கு விஜய் கொண்டு 3ஆ பிரியுது இல்லையா? அம்மா சீமானுக்கு ரொம்ப ஒன்று வராது. சரி சரி, அதில் குறையிறது வாய்ப்பு இல்லை, தவிர கூடாது. சரி, இது டிஎம்கேக்கு லாஸ் வந்தால் டிஎம்கே தான் இந்த கெயின் வந்தாச்சுன்னா அந்த கெயின் வந்து அங்கே போகும் டிஎம்கே. ஓஹோ, லாஸ் வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணி, உங்களுக்கு கெயின் வந்து பாஜக அதிமுக தான்.
எப்படி சொல்றீங்க? ஆமாம். ஏன்னா அவன் இதுவரை நேற்று வரை உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருந்தோ அதை ஷேர் பண்ணி வெளியில் போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கூட்டணி வலுவா இருக்கிறோம், திமுக எங்க கூட்டணி வலுவா இருக்குது. கூட்டணி அதாவது அரசியல் ஜம்பம் பேசிட்டு இருக்காங்க, மக்கள் மத்தியில் அப்படி இல்லை. மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய பெரிய அதிருப்தி தெரியலையே. திருப்பரங்குன்ற மேட்டருக்கு ரொம்ப பெருசா ஒரு எழுச்சி வரலையா இந்துக்கள் சமுதாயத்துல? அப்படி எழுச்சின்னு வரல. அவங்க என்ன செய்யாங்க, மீடியாவில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இவன் அப்பட்டமா எதிர்க்கான். ஆமா, ஓகே. அதை முதலமைச்சர் அப்பட்டமா இருக்காம நினைக்கிறாங்க. அது ஓட்டா மாறுமா? ஆமா, ஒரு பூத்துக்குழு பெய்யாச்சுன்னா போட்டுருவாங்க. வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு நிச்சயமா போட்டுருவாங்க. இல்லை, இப்போ விஜய் குறிப்பான்னு சொல்றாங்க. விஜய் கண்டுதானே முதலமைச்சர் பயப்படுறாரு. இல்லை இஸ்லாமியர் ஓட்டோ அல்லது கிறிஸ்தவர் ஓட்டோ அல்லது விசி கலந்து இளைஞர்கள் ஓட்டோ மொத்தமாக விஜய் போயிடுச்சுன்னா முதலமைச்சர் பயப்படுறாரு. நம்ம பயப்படுறோம், அவன் தான். அம்மா நியாயம்தான், பயப்படுறது நியாயம்தான். அது நியாயமா? ஆனால் அந்த கூட்டணி பலத்தில் ஜெயிப்பாரா? அப்படி பலம் இல்லைங்க கூட்டணி. இந்த கூட்டணினால இப்போ எப்படி தெரியுமா, இப்போ டிஎம்கே கட்சியில் தான் ஒர்க்கர்ஸ் வர மட்டும் தான் இருக்கு. சரி, இந்த கூட்டணியில் தேய்மானம் வரும், லாஸ் வரணும்னா அந்த தான் வரும். டிஎம்கே கூட்டணிக்கு தான் லாஸ் வரும். இழப்பு வந்து திமுக கூட்டணி தான். இழப்பு வந்து அவங்களுக்கு தான். அந்த கெயின் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? அந்த கெயின் யாருக்கு போகுங்கிறது நிச்சயமா 4 ஓட்டு கூடுதல் வந்தா கூட அது ஏழைக்கு கூட்டணி தான் வரும். இப்ப பல்புல இல்ல, நான் திமுக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகும்? திமுக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகும் சொல்றீங்க? திமுகவை எதிர்ப்பு ஓட்டு மொத்தமா வராது. அதான் பிரிது இல்ல, சீமானுக்கு விஜய்க்கு பாஜக கூட்டணிக்கு 3 பிரிது இல்ல. ஆமா, அது கூடுதல் ஷேர் வந்து பிஜேபி கூட்டணி தான் வரும். அது வெற்றியா மாறுமா? வெற்றியா மாறும்னா அமைவர கேண்டிடேட்ஸ் அந்த ஒவ்வொரு தொழில் நீங்க போடுற வேட்பாளருடைய அவருடைய செல்வாக்கு முக்கியங்களா? ஒர்க்கர். சரி, நீங்க செல்வாக்கு முக்கியம், வேட்பாளர் முக்கியங்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கூட்டணி ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்களே, கொடுத்தாச்சுன்னா அது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பணத்தை வாங்கிட்டே மாற்றி போடுவோம். அந்த ஐடியா தான் இருக்கு. ரேஷன் கடைக்கு போவோம், அங்கே எனக்கு கை நாட்டு போடுறது நேரம் ஆகும். அவங்ககிட்ட ஆளு கூட்டத்துக்கு பேசிட்டு இருக்கும்போது அப்போ விட்டு பணம் பண்ணுறதா கமெண்ட் அடிக்கிறாங்க. சரி, மக்கள் தான் கொடுக்குறாரு, அப்பா வீட்டு பணம் தரல, அப்பா வீட்டு பணம் மாதிரி பேசுறாங்களே. ஆமாம், நம்ம பணத்தை தானே தரோம். அவன் அப்பா வீட்டு பணம் இல்லையே, மக்கள் பணம் தானே. அவன் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு பார்த்துட்டு அப்போ வீட்டு பணம் தான் தரோம், நம்ம பணத்தை தானே தரோம். தருதான் வாங்கிட்டு போவோம். நம்ம வாங்குறதுனா என்ன ஒருத்தர் வாங்குவான். இது நம்ம பணம், முதலமைச்சருடைய வீட்டு பணம் கிடையாது, அங்கே அப்பா வீட்டு பணம் இல்லை. நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணம் கவர்மெண்ட் பணமும் தான் தரேன், கிடைக்கிறத பார்ப்போம். ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. சரி, பொங்கலுக்கு 3000 ரூபாய் 5000 கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதைத்தான் அந்த மாற்றம் வராதான்? அந்த மாற்றம் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் காசு ஓட்டு போடுற மாதிரி ஒரு மனநிலையே இந்த திராவிட கழகங்கள் பணத்தை 50-70 வருஷம் மாற்றிட்டாங்க. ஸோ காசு கொடுத்தா ஓட்டு போடுவேன், நல்லது கெட்டது பார்க்க மாட்டேன், யார் வந்தாலும் எனக்கு என்ன, எனக்கு 500 ரூபா கொடுத்தா அல்லது 1000 ரூபா கொடுத்தா அல்லது 2000 ரூபா கொடுத்தா அவங்க ஓட்டுக்குன்னா அவங்க போடுற மாதிரி மக்கள் இருக்காங்க. அதாவது அதெல்லாம் மாறுமா? அது மாறும். அந்த அதாவது எப்படி அந்த உண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாங்குற பைசாவுக்கு செய்யணுங்கிற காசு கை நீட்டு வாங்கிட்டோம் போட்டாங்கன்னு ஒரு மனசாட்சி இடம் தப்புன்னு நினைக்க அந்த எண்ணம் இல்லை. இப்போ இல்லைங்கிறீங்களா? அது மறைஞ்சிடுச்சா? பெரும்பகுதி குறைஞ்சிச்சு. அப்போ காசு வாங்கினாலும் மக்கள் அவங்க ஓட்டு போட போறதில்லை. அது அவங்க கணக்கில் இல்லை, நிற்காது. எவ்வளவு கிடைக்குமோ யார் இடது எடுத்து வலது எடுத்து வாங்கிட்டு தயாராக இருக்காங்க. எந்தெந்த கட்சிக்காரங்க கொடுத்தாலும் வாங்கிட்டு சத்தியமா உங்களுக்கு தான் சொல்லுவோம் எல்லாருக்குமே. ஆமா, ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. அவங்க சென்சியலாக இருக்காங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்மளை விட டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் படிப்பு இருக்குது, அது இருக்குது, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, நமக்கு தான் ரொம்ப தெரிய போயிருக்குன்னு நினைக்கும். நம்மளை விட நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பேச்சில் வருது அது நம்ம கேன்வாஸுக்கு போகல, வாங்கவும் செய்யலை.
பொதுவாக நம்ம இப்போ பேசுகிறோம், அப்படி பேசிகிட்டு இருக்கோம்னு பேசிகிட்டு இருக்க சூழ்நிலை அவங்ககிட்ட என்னது கமெண்ட் வருது, அவங்க வாயிலிருந்தே வருது. ரேஷன் கடையில் சாமான வாங்க இடத்துல அந்த பேச்சு வருது, அவங்களாம் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேச்சு டிஸ்கஷன் வரும்போது வருது. நம்ம எதையாவது தூண்டி உடனே கேட்டோம்னா அவங்க அதுக்கு உடனே பதில் சொல்கிறாங்க. என்னையும் போட்டு பணத்தை கொடுக்காங்க, கொடுத்தா வாங்கிட வேண்டியது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆமாம், நம்மளை விட மக்கள் தெளிவாக இருக்காது, கொடுத்தா வாங்கிட வேண்டியது. சரி, தெளிவாக இருக்கிறாங்க. இந்த ஓட்டா பிரியுது இல்லையா? எதிர்கட்சி ஓட்டு பிரியும் போது பிரியாது, பிரிகிறது இல்லை. விஜய் பிரிக்க போறாரு, சீமான் ஒரு 5%, விஜய் ஒரு 10%, அந்த 15% ஓட்டு பிரியும் போது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு நீங்க சாத்தியமா? அது முன்ன விட நிச்சயமா சாத்தியம் கூடுது. லாபம் அவங்களுக்கு தான். யாருக்கு? இது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான். தேசிய ஜனநாயகத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, கெயின் ஜாஸ்திங்கிறீங்க. இழப்பு வந்து இந்தி கூட்டணிக்கு, திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி. திமுக கூட்டணி தான். அதே காங்கிரஸ்காரன் வெளியில போயிட்டானா நிச்சயம் காங்கிரஸ் வெளியே போற வாய்ப்பு இருக்குதா? காங்கிரஸ் விஜய் போறான்னு சொல்றாங்க, அது வாய்ப்பு இருக்கா? அப்படி போனா ரொம்ப லாபப்படும். இல்ல, அது வாய்ப்பு இருக்குதா? ஜெயிக்கிறது அப்படி இல்லை, நிறைய சீட்டு கிடைக்கும். யாருக்கு? இது விஜய் கூட்டணி. ஓ, விஜயும் காங்கிரஸ் சேர்ந்த கூட்டணிக்கு அவங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்குங்களா? யார் ஆட்சி அமைப்பாங்க? ஆட்சி அமைக்கிறது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ அல்லது தொங்கு சட்டமன்றம் வருமா? இல்லை, இருந்தாலும் அவன் ஒரு பெரிய கட்சியாக வருவான் கூட்டணியில். அப்போ இல்லை, அப்போ பெரிய கூட்டணினா அப்போ விஜய் தலைவர் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே 3 கூட்டணியுமே 75 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களா? திமுக 75, பாஜக 75, விஜய் ஒரு 75, அப்போ 225. அப்படி 3ஆ டிவைட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து லாஸ் ஆர் கெயின் எது? அதுதான். யாருக்கு லாஸ் ஆர் கெயின்? லாஸ் வந்து டிஎம்கேக்கு தான் வரும். அதான் பயப்படுறான். சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி லாஸ் வந்து திமுகவுக்கு, கெயின் வந்து ஒரே இடமா போகல. அது யாரு போகுது? அப்படி போகும்போது கூடுதல் ஏரியாவுக்கு தான் போகும். 10 ஓட்டு இருக்கு. சரி, அப்படி போனா 4, 5, 3, 4, 2 பிரியுது இல்லை? அப்ப பிரியுது. அதான் மேஜர் ஷேர் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, பாஜக அதிமுக மேஜர் ஷேர் கிடைக்கும். ஆனா திமுக ஓட்டு வங்கி குறையாது. ஓட்டு வங்கி இதுல தான் பிச்சு போடுக்கும். பிச்சு எடுக்கிறதுல இதுல இருந்து தான் பிச்சு அங்க போகும். அப்படிங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ நேற்றையுடைய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் 41.33% அந்த பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணி 2024 பாராளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் அதே வாக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருக்குதா? ஆமா, அதுவே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு. அது 41.3 கூட தான் செய்யுங்களா? கூடத்தான் செய்யும், அது குறையாது. அப்படின்னா ஜெயிச்சுருவாங்க. ஆமா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அது குறையிறது யாருக்கு குறையும்? இல்லை, நீங்க அந்த கூட்டணியில் சப்போஸ் டிடிவி வரல, முன்னாடி டிடிவி இருந்தாரு, ஓபிஎஸ் இல்லை, அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டுலாம் சிதறும் போது அந்த 41 கிடையாது. அவருக்கு சமுதாயம் பொழுதும் அவங்க பின்னால் நிற்கல. ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்தில், பார்லமெண்ட் தொகுதியில். ஆமா, பார்லமெண்ட் தொகுதியில 5 ஓட்டு வருங்க. 3 லட்சத்தை 5 ஓட்டு வருங்க. எவ்வளவு? 3 லட்சம் 5 ஓட்டா வருது. அவங்களுக்கு எவ்வளோ வருது? 50,000 ஓட்டு வரும். 50,000 உட்பட்ட ஓட்டு தானே வரும். அசம்பிளி சீட்டுக்குனாலே. ஆமா, பிரயோஜனப்பட்டெல்லாம் ஒதுக்கிடுவா இல்லையா? அப்படி சமுதாயம் முழுதும் அவங்க பின்னால் நிற்கல. அந்த 2021 நின்னு சொல்றாங்க. 2021 அதிமுக தோக்குறதுக்கு காரணம் டிடிவியுடைய ஓட்டு வந்து சாதிச்சு இல்லை. இதுதான் இது போனது செய்த ஒரே மிஸ்டேக். பிஜேபிக்கார விட்டுருக்காங்க. சரி, அவரு விஜய் போயிட்டா டிடி தினகரன் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வராது. வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? டிஎம்கே கூட போறா தான் வாய்ப்பு.
இவன் இப்போ இவன் விஜய் கூட போய் சேர்றதுனால வாய்ப்பு நஷ்டம் ஒன்றும் இல்லை. இது அப்படி இல்லை. 8ல் இருக்கவன் 10,000. அவன் 4ல் இருக்கவன் கூட போய் சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அப்ப இங்க 2026 சட்டமன்ற பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக வாய்ப்பு இருக்குன்றீங்க உங்க திணிப்பு ஆட்சி அமைக்கும். அதை சொல்ல தெரியல. பிரகாசமா இருக்கு. அதாவது நாளுக்கு நாள் கூட்டிட்டு இருக்குங்க. அந்த இவன் தெரிஞ்சு செய்யானா தெரியாம செய்யானான்னு தெரியல. கேட்கறேன் அவன் செய்யற ஒவ்வொரு செயலும் 4 ஓட்டையாவது கூட்டிட்டு. முதலமைச்சர் செய்யற ஒவ்வொரு வேலையும் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு ஏறிட்டே இருக்கு. சொன்னா ஒரு 3-4 ஓட்டாவது ஏறிட்டே இருக்குது. அங்க இருந்து போகல. ஓகே, பாஜக அதிமுக போகல, ஆனா திமுக வருது வெளியே போகுது. ஆமா, அவன்கிட்ட வெளியில போகுது, அது இங்கே தான் வருது. அவன் இது விஜய்க்கு போகல. சரி, திருப்பரங்குன்றம் அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றல, அது மற்ற சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அதை வரவேற்கிறாங்களா அல்லது தெரிவிக்கிறாங்களா? எல்லாம் அவங்க சபையில என்ன சொல்றாங்களோ, அந்த ஜமாத்தில் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பிரச்சனை. மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜமரியாரு அனிமல் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் நீ அப்படி போனா அப்படி போவா, இப்படி போனா இப்படி போவா. இல்ல அந்த சர்ச்சு இந்த சிறு சபையில அல்லது மசூதி பள்ளிவாசல்ல அதனுடைய குருமார்கள் ஃபாதரியார் சொல்றதுதான் அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நடக்கிறேன்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே தான். என்னைக்கு? அப்பா எலெக்ஷன் நிற்க காலத்திலே தான். 1960-70 அது இருக்குங்களா? அன்னத்த எலெக்ஷன், அந்த அப்பா எலெக்ஷன் திங்கக்கிழமை நடந்தது. அதே சனிக்கிழமை நடந்தது தான் வச்சிருப்பாரு. இவன் சர்ச்சில் சொல்லிடுவான், அடுத்த நாள் செம்மறியாளர் கொண்டு போகணும். அப்படித்தான் 6000 ஓட்டில் தந்தாங்க. சொல்லு மனுஷாச்சா, அவனுக்கு சுய புத்தி கிடையாது. அங்கே சர்ச்சில் என்ன சொல்லுதானோ அப்படின்னு எலெக்ஷன் அன்னைக்கே தெரியும். ஓட்டு போடும்போது 1967 தெரியுமா? 1967 தெரியும். 67 இப்படி நடந்திருக்கு. அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகும் போதே. ஆமாம், அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இவர் மந்திரி ஆகிடுவாரு, அதனால ஆள விடக்கூடாது. ஓ, சரி சரி சரி. ஏன்னா அவரு எம்ஜிஆர் ராஜ்யசபா எம்ஜிஆர் இருக்கும்போது நினைக்காரு. அப்போ தடுக்கணுங்கிறதுக்காண்டி நேசமணி இருக்கிறதுனால ஒரு காரில் போய் எல்லா சர்ச்சையும் சொல்லிட்டு இருந்துட்டார். அடுத்த நாள் காலையில் மாற்றி போட்டுறாங்க. அந்த சர்ச்சில் சொன்ன காரணத்தால தான் நாங்கள் எத்தனையோ எலெக்ஷன் ஒர்க் பண்ணி. அப்போ தான் 1967 தாங்க தோத்துருக்காரு எம்எல்ஏ. இதில் ஜெயிச்சது யாரு? ஜெயிச்சது எம்சி பாலன். 67 எலெக்ஷன்ல. அப்போ அந்த சர்ச்சில் இப்போ அதே தொடர்ந்துங்கிறீங்களா? இப்பவும் அப்படித்தான். கூடியிருக்க தவிர குறையில. நீ கலைஞ்ச எலெக்ஷன் இங்கே பார்லமெண்ட் எலெக்ஷனில் கடைசியில் விஜய் வசந்து 1 பைசா செலவாக்கல. எப்படியும் நமக்கு தான் போடுவோம். கட்சியில் சொல்லியாச்சு. ஓ, சரி சரி. காங்கிரஸ்காரங்க அப்படி இருக்காங்க, வேலையை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, மக்கள் சதிக்க மாட்டேங்கிறாங்க. சர்ச்சிலையும் மசூதிலையும் வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடுறாங்க. அப்படி சொல்றீங்க? செலவு பண்ணாமலே ஜெயிக்கிறாங்க. இங்கே நான் எலெக்ஷன் நாங்கள் எலெக்ஷன் பூத் ஒர்க் பண்ணியிருக்க ஃபீல்டு ஒர்க்கு போலிங்க அன்னைக்கே தெரியும். கூட்டமாக வருவாங்க. அங்கேருந்து யாரோ சொல்லி விடுவாங்க, டைரக்ஷன் பண்ணி விடுவாங்க. காட்டு வேலையிலேருந்து வரும்னா ஒரு 100 ஓட்டு சேர்ந்து வரும். அங்கேருந்து ஏற்பாடு பண்ணி விடுவாங்க. அங்கேருந்து வந்து தள்ளி விடுவாங்க. நம்ம ஓட்டுகள் ஒன்றா வரும். காலையிலேருந்து சாயங்காலம் வர வரும். அவங்க கும்பலாக வர்றாங்க, நம்ம ஒன்றா போடுறாங்க. அது அங்கே சொல்லி விட்டுருவான். அப்போ ஒரு பக்கமாக போகிறாங்க. தெரியும். அதாவது நமக்கு இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில்
கிள்ளியூர் தொகுதி ம் சேலப்பட்டு கிள்ளியூர் தொகுதி இருக்கு இல்லையா, அங்கே கிறிஸ்டின்ஸ் வந்து டாமினேட்டிங், இந்துக்கள் குறவு தான். இருக்கிற இந்துக்கள் அவ்வளவும் கான்சன்ட்ரேட்டட் இந்துக்கள். அது எப்படின்னா, அப்பா அவங்க அந்த காலத்தில் தமிழ்நாடு எஜுகேஷன் காலத்திலேயே சொல்லுவாங்க, அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்த எந்தெந்த இடமெல்லாம் உண்டோ இன்னைக்கு அது அப்படிதான் மாறல. அவங்க அப்படி இல்லை, கிறிஸ்டின் சோர்ஸ் எண்ணி சொல்லிடுவாங்க இவ்வளோ ஓட்டு விடணும், அப்படி நம்ம ஓட்டு கிடைக்கும். 33,000 ஓட்டு கிடைக்கும். 520 கூடனா 32 35 வரும். ஒரு ஊரை போட்டுருவோம் மொத்தமாக வந்துடுது. எப்படி தடுக்கிறது? யாரை நடத்தினாலும் இல்லை, எப்படியா தடுக்கிறது? அதை யாரு தடுக்க முடியுமா முடியாதா? யார் இருக்க முடியும்? அந்த சர்ச்சில் சொல்கிறத அந்த ஓட்டுகள் எல்லாம் சொல்லணும், சொல்லணும். டோல் டம்மு சொல்லுங்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப வந்து சொல்லணும். அப்பதான் அந்த மக்கள் கேட்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம். இந்த பொருளாதார இந்த ஒரு பிரச்சனை ட்ரம்ப் போட்டு பண்ணுவாங்க, அதே சர்ச்சையில் இருந்து பொருளாதாரம் தான். அவன் துணை ஜனாதிபதியா இருக்கா இல்லையா, ஜெயனிவாஸ், அவனே சொல்லியிருந்தாங்க அங்கே இந்து கிறிஸ்தவர்களை குடும்பப்படுத்தாத, அவளுக்கு மதமாற்றம் ஒன்றுதான் லட்சியம். அது பண்ண முடியாது. பொருளாதார ரீதியில் இந்தியா ஒரு வல்லரசு சாதனை விரும்பல. சரி சார், அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன வரும்? உங்களுக்கு கடைசி கேள்வி கேட்குது, என்ன வரும்? இது யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா, யாருன்னா தனியாக ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்றதுக்கு தெரியல. ஆனால் கேண்டிடேட் அமைதியை பொறுத்து இருக்கு. வாய்ப்பு நல்லா இருக்கு. யாருக்கு? பிஜேபி வாய்ப்பு நல்லா இருக்கு. லாஸ்ட் நஷ்டம் அவனுக்கு, திமுகவுக்கு. கெயின் வந்து அவனுக்கு, பிஜேபிக்கு. அந்த கெயின் வந்து ஒன்னா போகா சிதறி போவான். இதில் தான் பிரச்சனை. இந்த இந்த இதெல்லாம் ஒரேடியாக போவா சிதறி போவாரு. எனக்கு அபிப்பிராயம் சிதறும். ஆனால் இப்போ எப்படி சிதறும்? 60-40 சிதறுமா, அதில் 30-30 சேருமா? 60-40 சேர்றதோட வாய்ப்பு தான் கூடுது. அப்படி சரிச்சுன்னா பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ஒரு பெரிய விங்க அவங்க தான் வரும். ஓகே, ரொம்ப நன்றி. மோசமாக வந்திருக்குங்க, இது இதாக வரும், டிஎம்கே தான். சரி, டிஎம்கே எல்லா சாதாரணத்தினாலும்